ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குள்ளே. என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சத்தரம அதிகாரத்தோட பாடு. சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானி சகல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பட்டும். அல்லேலூயா. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. ஓ எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு உறைவிடம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ
நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே. அல்லேலூயா இயேசுவே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. நிச்சயத்தோட பாடு, கர்த்தர் பதில் தருவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா ஆமென். ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். கவலைகள் மாறுகிறது, பாரங்கள் அகலுகிறது, உங்களை விட்டு பயம் விலகுகிறது. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் இருப்பேன். அல்லேலூயா. தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தெய்வீக ஆளுகை, ஆனந்தமே ஆனந்தமே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே உம் பிள்ளைகளை. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எல்லா குறைவுகளை மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் எவ்வீரத்தோடு அறுக்கச் செய்தி. கண்ணீர்கள் களிப்பாய் மாறும், பிரயாசங்களுக்கு பலன் வரும். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டேன். ஏந்தி நின்ற கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டு அதற்கு நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம்.
தட்டி என்னை உயர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறீர். என் அழுகையை மாற்றி இருக்கிறீர். என் புலம்பலை மாற்றி இருக்கிறீர். என் குறைவுகளை நீக்கி இருக்கிறீர். என் தேவைகளை சந்தித்திருக்கிறீர். என்னை உம்முடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருக்கிறீர். இருளின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறீர். சத்துருவின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறீர். நல்ல கையை தட்டி நன்றி. எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பம், ஹல்லேலூயா. எளிமையான துவக்கம், சாதாரணமான நிலைமை, இதெல்லாம் நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா மாறி. ஹல்லேலூயா. நம்மளை கொஞ்சம் ஆண்டவர் எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்கிறார் பாரு. எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறார். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தான் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாம் யோசுவாவை எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க? அவன் மோசேயினுடைய ஒரு பணிவிடைக்காரன், அதில் ஒரு சாதாரணமான ஆளை தான் பார்த்தான். ஆனா கர்த்தர் லட்சக்கணக்கான ஜனங்கள் கண்களுக்கு முன்பா அவனை உயர்த்தினான், அவனை கனப்படுத்தினான். ஒரு யோசேப்பை பார்க்கும்போது சிறைச்சாலையில் என் கூட இருக்கிற ஆள் தான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். அல்லேலூயா. ஆனா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் அமர்த்தப்பட்ட போது எத்தனை கண்கள் ஆச்சரியமா அவனை பார்த்திருக்கும் பாரு. அல்லேலூயா. இதை மாதிரி தான் இன்னைக்கு எல்லா கண்களும் நம்மை ஆச்சரியமாய் பார்க்கிறது. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை ஆச்சரியமா பார்க்குறாங்களே. அல்லேலூயா. நம்ம உடன் பிறந்தவர்களே நம்மளை ஆச்சரியமா பார்க்குறாங்களே. நம்முடைய சமுதாயத்தில் நம்மளை தலை நிமிர செய்திருக்கிறார். நம்ம கிராமத்தில் கர்த்தர் நம்மை தலைக்க செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. ஒன்றும் இல்லாத எங்களை உங்க காருண்யங்களை பெரியவர்களாய் மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் இயேசுவின் அழகான முடிந்ததென்று ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட பலவீன நேரத்திலெல்லாம் ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த நல்ல கைகளை உயர்த்தி கிருபையே மாறாத கிருபையே மாறாத உங்க கிருபைதான்
கர்த்தர் தானே நம்மளெல்லாம் நடத்துறாரு. நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், வேலைகள் தொழில்களை ஆசீர்வதிக்கிறார், கூடவே இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். ஆமீன் சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, இயேசுவால நான் கைவிடப்பட்டவன் கைவிடப்பட்டவள் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது அப்படி இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் நல்லா ஒரு உண்மையை புரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. நீங்க துதிப்பதற்காக சொல்றேன். பைபிள் சொல்லுது அவருடைய கோபமும் சொல்லுங்க ஒரு நிமிஷம் தான், ஆனா தயவோ நீடிய வாழ்வு. ஆண்டவர் சொல்ற இமைப்பொழுதுதான் உன்னை நான் கைவிட்டேன்றார். அல்லேலூயா. ஆனா மிகுந்த உருக்கமான இரக்கத்தால கோபம் எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம். கைவிட்டது இமைப்பொழுதுனா கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ள அப்படி முடிச்சுட்டார். இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா இஸ்ரவேலருக்கு, யூதர்களுக்கு. இந்த ஒரு நிமிஷ கோபம், இந்த இமைப்பொழுது கைவிட்டது என்னாச்சு தெரியுமா? 70 வருஷம் அடிமையாக்கிட்டவங்கள. எத்தனை வருஷம்? ஆண்டவருடைய ஒரு நிமிட கோபமும் இமைப்பொழுது அவர் கைவிட்டது இவங்களை எங்க கொண்டு போயிட்டு? பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டு. வீடெல்லாம் இழந்துட்டான், சொத்தை இழந்துட்டான், சுகத்தை இழந்துட்டான், குடும்பத்தை இழந்துட்டான். செதறடிக்கப்பட்டார்கள். மகிமை போச்சு, மேன்மை போச்சு, எல்லாம் இடிஞ்சு போச்சு, எல்லாம் தரமட்டமாயிட்டு. சுதந்திரம் போச்சு, நிம்மதி போச்சு. எத்தனை வருஷம்? இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம இந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஏதாவது சூன்யமாச்சா, நாசமாச்சா, ஒன்றும் இல்லாமல் போச்சா, இடிஞ்சு போச்சா, அழிஞ்சு போச்சா, சாம்பலா போச்சா? இல்லையே. அப்படி பார்த்தா நாம தான் ஆண்டவரை மறந்தோம். அல்லேலூயா. இமைப்பொழுது கைவிட்டார் அப்படிங்கிற காட்டில் நம்ம மாதக்கணக்காக ஆண்டவரை தேடாமலாம் இருந்திருக்கோம், வாரக்கணக்காக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலாம் இருந்திருக்கோம். அவரு நம்ம மேல கோபப்படுறதுக்காக நம்ம அவர் மேல நிறைய நாள் என்ன செஞ்சிருக்கோம்? நீங்களாம் என்ன ஆண்டவர் ஓரம் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, அதை தர மாட்டீங்க, இதை தர மாட்டீங்க, இதை செய்ய மாட்டீங்க, அதை செய்ய மாட்டீங்கன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருப்போம்? கோபப்பட்டிருப்போம். ஆனால் அவர் ஒரு நிமிஷமோ அல்லது ஒரு இமைப்பொழுதோ அவங்க யூதர்களுக்கு சொன்ன மாதிரி நமக்கு இன்னும் சொல்லலை. சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த ஆராதனையில் நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம். நான் அப்படி உணர்றேன், நீங்கள் எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? நம்மளும் அவ்வளோ நல்லவங்களா? இல்லவே இல்லைங்க. ஆனால் நம்ம மேலே அவர் கோபப்படவும் இல்லை, நம்மளை கைவிடவும் இல்லை. அதனால தான் ஆண்டவருக்கு முன்பான்னு வந்துட்டா நம்மளை தாழ்த்திடணும். தகுதி இல்லாத அடிமைப்பான நான் ஏமாத்துற ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த உணர்வோட நீங்க தேங்க்யூ சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும்? எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆசையா இருக்கீங்க? ஆண்டவரே, இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் அதுக்கு ஒருத்தே கிடையாதுப்பா. நீங்க கோவப்பட்டு என்னைய தூக்கி என்னைக்கோ எரிஞ்சிருந்திருக்கணும். நீங்க என்னைய மறந்து எனக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா வேற ஆளை செலக்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா என் மேல நீங்க ஒரு நிமிஷம் கோவப்படல, ஒரு இமைப்பொழுது என்னைய நீங்க கைவிடல. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களில், அதிசயங்கள் ஆயிரம். நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே, உம் நன்மைகளை நல்ல கைகளை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி
நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். இயேசுவே காரியங்கள் செய்கின்றீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவர் உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்ல கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா. ஏசையா ஹல்லேலூயா. தீமைகளும் நன்மையா மாறும், துன்பங்களும் இன்பமா மாறும், கண்ணீரும் களிப்பா மாறும், வனாந்தரமும் வயல்வெளியாய் மாறும், பலவீனமும் பலனாய் மாறும், குறைவுகளும் நிறைவாய் மாறும், தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும், நஷ்டமெல்லாம் லாபமாய் மாறும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்ம வாழ்வில் ஏதாவது ஒன்று சம்பவிக்குது அப்படின்னா அந்த காலங்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நேரங்களில் நாம் எப்படி செயல்படுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 1832ஆம் ஆண்டு ஒரு கப்பல் பிரயாணம் செங்கடல்ல இருந்து மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வரும்போது அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண ஒரு நபருக்கு ஒரு நோய் தொற்று. அந்த நோய் தொற்று ஏற்பட்டதுனால அந்த கப்பலை பிளாக் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. பட்டணத்துக்குள்ள வர்றதுக்கு அந்த கப்பலுக்கு என்ன கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. அந்த ஒரு மனிதனால முழு கப்பலில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, பாதிக்கப்பட்டாங்க. எல்லாம் புலம்புறோம், ஏசுறோம், வேற ஏதாவது வழி இருக்கா அப்படி இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். அதுல ஒரு புகழ்பெற்ற என்ஜினியர் டிராவல் பண்றார். அவர் இருக்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பான ஆளு, ரொம்ப பிரிஸ்கான ஆளு. இப்போ எப்படி இருக்கும், ஒரே இடத்துல கப்பல் நிற்குது, மூவிங் இல்லை, இப்போ போக முடியாது, பெர்மிஷன் எப்போ கிடைக்குது அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும். அவருக்கு கையை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஆச்சு. ஆனால் அந்த கப்பல் நின்று கொண்டிருந்த நாளில் ஒரு புத்தகத்தை அவர் வாசிச்சார். அந்த புத்தகம் இன்னொரு முக்கியமான ஒரு அறிஞர், பொறியியலாளர் எழுதின ஒரு புத்தகம். அவர் அந்த புத்தகத்தில் இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் கால்வாய் அமைப்பதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற குறிப்புகள் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தார். இவர் இன்ஜினியர், பார்த்தீங்களா, அந்த குறிப்புகள் இவருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. அந்த தடை செய்யப்பட்ட அந்த நாட்களில் கப்பல் வாயேஜ் பண்ணாமல் ட்ராவல் பண்ணாமல் நின்றுட்டு இருந்த நாட்களில் இந்த புத்தகத்தை படித்தது 35 வருஷம் கழிச்சு சூயஸ் கால்வாய் அமைப்பதற்கு இவரை ஒரு உண்மையான ஒரு சாதனையாளரை கொண்டு வந்து நிறுத்தி. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அவருக்கு அந்த காலம் வேஸ்டா போம்? அந்த நாள் போரிங்கா இல்லை? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே உங்களுக்கு நீங்க செயல்பட்டு கொண்டே இருக்கும் சூழ்நிலை என்ன செய்யாது, இருக்காது. உங்க வேகத்துக்கு எல்லாமே என்ன செய்யாது, இருக்காது. யாரோ ஒருத்தர் நிமித்தம் கூட நம்ம லாக்கா என்ன செய்யலாம், இருக்கலாம், நம்ம செயல்பட முடியாம இருக்கலாம். அப்போ நம்ம சூழ்நிலைகளையோ மனிதர்களையோ நம்மையோ குறைவுபட்டு கொள்ளாம அந்த நாட்களில் என்ன செய்ய கடவுள் வாய்ப்பு தராரு, கர்த்தர் வாய்ப்பு தராரு, அதை நான் செய்யணும்.
அதை நான் செஞ்சேன்னா அது என்னுடைய எதிர்காலத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் இதை நம்புறீங்க? அதனால தான் பைபிள் சொல்லுது, காலத்தை பிரயோஜனம் பண்ணுங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. எந்த நாளும் வேஸ்ட் கிடையாது. அல்லது எந்த சீசனும் வேஸ்ட் கிடையாது. ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்கு தான் கர்த்தர் அதை தந்திருக்கிறார். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்துவேன், அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டோட சொல்லுங்க, ஏசப்பா என் டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன், என் நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். தேவையில்லாத இடங்களில் நின்று தேவையில்லாத காரியங்களை செஞ்சு அல்லது சும்மாவே இருந்து அல்லது தூங்கி கழிச்சு அல்லது எங்கேயாவது சுற்றி வந்து என் காலத்தில் நான் வீணாக்க மாட்டான். ஒவ்வொரு நாளையும் கிருபையா எனக்கு நீ தருகிறீர், அதெல்லாம் பிரயோஜனமாக நான் பயன்படுத்துவேன், உபயோகமாக நான் பயன்படுத்துவேன் ஆண்டவரே. அதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லிருங்க, அதற்காக என்ன நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. நான் தரமான விதத்தில் என் நேரங்களை நான் செலவு செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பயனுள்ள விதத்தில் நான் இதெல்லாம் செய்வேன் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. சத்துரு அதையெல்லாம் வீணாக்கி போடுவதற்கு நம்முடைய கவனங்களை சிதறடிக்காதபடிக்கு அதெல்லாம் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்ய போறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற காலங்களை உபயோகப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.